வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடித்தோட்டமா. பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படிங்கிட்ட எல்லோரும் இப்போ தான் பொங்கலை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. பொங்கல், சில பேர் தலைப்பொங்கல் எல்லாரையும் முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. அடுத்த லெவல் நீங்கள் அடுத்த ஓட ஆரம்பிக்கணும். இந்த மாதத்துக்குள்ளே இஎம்ஐ கட்டுறது இருக்கும், வீட்டு வாடகை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஓடுறதுக்கு தயாராக இருங்க மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அந்த விஷயம் அப்படிங்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் எதுனாலும் நீங்கள் ஆன்லைன் நல்ல விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆன்லைனில் ஓன் வெப்சைட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, ஈபே, தயவு செஞ்சு போகாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் போகாதீங்கன்னா, நீங்கள் போகாமல் இருங்க, அது உங்களோட இஷ்டம். நான் பெரும்பாலான மக்கள் போகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பொருள் தான். அந்த சின்ன பொருளை நீங்கள் கடையில் வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மாதிரி கடைக்காரன்ட்ட நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா, நான் விற்கிற விலை வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் விற்பேன். ஆனால் அதே பொருளை அமேசானில் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மடங்கு, எப்படி 10 மடங்கு கூட தான் அந்த பொருளை வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நான் சொல்லட்டுமா? இந்த குச்சி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கை வந்து சுற்றி கொடுத்துருப்பாங்க. குச்சி மாதிரி வச்சு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சுற்றி சாப்ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது பேர் சாப்ஸ்டிக், சரிங்களா? இந்த சாப்ஸ்டிக்கோட என்னோட ரேட்டு வந்து ஹோல்சேலாக வாங்கினா 40 ரூபா, ரீட்டெயிலாக வாங்கினா ஒரு 5 ரூபா சேர்த்து வச்சு 45 ரூபாய்க்கு நான் தருவேன், சரிங்களா? ஒரு குச்சியாக 2 குச்சியாக வாங்கினா 45 ரூபாய்க்கு தருவேன். ஹோல்சேலில் இந்த பேக்கெட்டோட விலை 40 ரூபா. 40 ரூபானா ஒரு 100 குச்சி உள்ளே இருக்குது. ஒரு குச்சியோட விலை 40 பைசா, சரிங்களா? இதுதான் வந்து இந்த குச்சியோட ஒரிஜினல் ரேட்டு. ஆனால் இந்த குச்சி சாப்ஸ்டிக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அமேசானில் 660 ரூபா. நான் போடலைங்க, அமேசான் கம்பெனிக்காரன் அப்படி போட்டு வச்சுருக்கேன். 660 ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ்ஸு. அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அமேசானில் ப்ராடக்டை ஒழுங்காக வந்து பேக்கிங்கே பண்ண மாட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து பேக்கிங் பண்ணி கரெக்டாக பேக்கிங் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். ஆனால் கொடுத்தாலும் அவங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு டிசம்பர் 8ஆம் தேதி எனக்கு வந்து இங்கேருந்து அமேசான்லேருந்து இந்த பொருளை வந்து ஒரு 10 பீஸு எங்கே வாங்கினார்னா, கோயம்புத்தூரில் ஒரு பர்சன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். ஆர்டர் பண்ணி அவர் என்கிட்ட வந்து வாங்கியிருந்தார். என்கிட்ட வந்து வாங்கல, அமேசான் வழியாக வாங்குறாரு. அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன கிடையாது, அவரோட அட்ரஸ் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதுவுமே வந்து அட்ரஸ் வச்சு ஒன்றும் பெருசாக என்னால் கண்டுபிடிக்கலாம் முடியலை, சரிங்களா? அவரோட ஃபோன் நம்பர் இருந்தாலும் அதோடு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது. இந்த ப்ராடக்டை வந்து அவர் என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணது 8ஆம் தேதி, டிசம்பர் 8ஆம் தேதி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணார். ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த இதுக்குரிய பேமெண்ட் என்கிட்ட 10 பேக் வாங்கின பேமெண்ட்டே எனக்கு இன்னும் வரவே இல்லை. நான் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா முதல்ல என்ன சொன்னாங்க, டிசம்பர் 8ன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நெருக்கி கொண்டு வந்து இது வரைக்கும் வந்துட்டாங்க. எங்கே நம்ம கிறிஸ்மஸ் வரைக்கும். நான் கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் நான் ஃபேமிலியோட வெளியூருக்கு வந்திருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் முடியட்டும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு கூப்பிட்டோன்னா நியூ இயர் வந்துடுச்சு, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி, நியூ இயர் முடிஞ்சிடுச்சு. நியூ இயர் முடிஞ்சால் இப்போ பொங்கலுக்கு வந்து இப்போயும் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ ஃபேமிலியோட கொண்டாடுறேன். நீங்கள் ஃபேமிலியோட கொண்டாடுறீங்க, நான் தெருவில் நிற்க முடியாது இல்லைங்க. உங்களோட ஃபேமிலி முக்கியம்னா இப்போ என் ஃபேமிலி யார் பார்க்குறது? உங்களை நம்பி ஆன்லைனில் நாங்கள் பண்ணியிருக்கோம். யாருன்னா கோயம்புத்தூர்காரரை சொல்லலை, நான் சொல்கிறேன். திட்டுறதை வந்து அமேசான்காரங்களாக தான் திட்டுறேன். அமேசான் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நம்மகிட்ட வந்து பொருள் வாங்கிடுவாங்க. எப்போ ஒரு மாதம், இப்போ எனக்கு 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதத்துக்கு எனக்கு பொருளுக்குரிய காசும் வரல, பொருள் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்றாங்க. ரிட்டர்ன் ஆன பொருளும் என் கைக்கு இன்னும் வரவே இல்லை. ஆனால் வாய்க்கிலேயே என்ன பேசுகிறாங்க, இந்தா வந்துருச்சு, அந்தா வந்துருச்சு, முக்குக்கு வந்துருச்சு, சந்து முக்குக்கு வந்துருச்சு, உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சுன்றாங்க. ஆனால் பொருள் வரமாட்டேங்குது இன்னும் கைக்கு. எனக்கு வரும்போது மட்டும் அடாவடியாக வந்தாங்க. என்ன பொருள் ரெடி ஆகிடுச்சா, அவங்களுக்கு கொடுக்கணும், கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. ஏதோ இந்த ரமணா படத்தில் அந்த ஒரு பர்சன் வந்து இறந்துருப்பார். அவரை வந்து கேப்டன் என்ன செய்வார்னா, கூட்டிகிட்டு வாங்க, நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவார் பார்த்தீங்களா. எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, சரி எங்கள் அண்ணன் உடம்பு முடியாமல் இருக்கார், அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். வாங்க, எப்பேற்பட்ட எவ்வளோ செலவானாலும் பண்ணலாம், உங்கள் அண்ணன் நான் காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு, ஐயோ ஏதோ இது மெடிக்கலில் போய் இது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. மருந்துலாம் வாங்கிட்டு வந்துட்டு நர்ஸு வேகமாக பிடுங்குவாங்க. அவசரம் தெரியாமல் பேசுகிறீங்களே, கொடுங்க, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் கதை இங்கே நடக்குது. வந்தாங்க, அமேசான்லேருந்து வாங்கினாங்க, பாக்ஸை வாங்கிட்டு விறுவிறுன்னு போயிட்டாங்க. வாங்கிட்டு போய் 1.5 மாதம் ஆகுது. இன்னும் இந்த பொருளுக்குரிய இது என் கைக்கு இன்னும் வரல. பொருளும் வரல, பொருளுக்குரிய அமௌண்ட்டும் வரல. என்னோட பொருளோட ரேட் எவ்வளோ தெரியுமா? நான் கொடுத்தது, கோட் பண்ணி கொடுத்தது வந்து மொத்தமே வந்து 400 ரூபாய்க்கு தான் கோட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா 10 பீஸ் வாங்கியிருக்காங்க, 400 ரூபாய்க்கு கோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் உள்ளே போய் எனக்கு வந்து அந்த பேமெண்ட்டுன்னு சொல்லி உள்ளே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனில் உள்ளே போய் நான் பார்க்கும்போது 6,600 ரூபா அவன் போடுற பேமெண்ட்டோட ரேட்டு. பார்த்துக்கோ எவ்வளோ தூரம் கொள்ளையடிப்பாயின்னு தெரியல. நான் போட்டது வெறும் 400 ரூபா. ஒரு பீஸ் 40 ரூபா மேனிக்கு 10 பீஸ் போட்டால் 400 ரூபா வருது.
ஆனால் அவன் போட்ட ரேட்டு ஒரு பீஸ் 660 ரூபா மேனிக்கு 10 பீஸ் போடும்போது 6200 இதை வாங்கின மனுஷன், இதை பார்த்த மனுஷன் என்ன நினச்சிருப்பாரு? அவர் ஒன்றுமே சில ரிட்டர்ன் போட்டு விட்டார். அவர் சிம்பிளாக ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டு அமௌண்ட் கேட்டிருப்பாரு போல. அவருக்கு அமௌண்ட் வந்துச்சா இல்லைன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை அவருக்கு சரக்கு போச்சானே கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ரிட்டர்ன் சொல்லி போட்டுட்டாருன்னாங்க. சரி, ரிட்டர்ன் போட்டுட்டார்ல, ரிட்டர்ன் போட்டால் இவ்வளோ நாளாக ஆகும். இங்கே கோயம்புத்தூருங்க, ரொம்பலாம் இல்லை, இங்கே இருக்க கோயம்புத்தூர் தாங்க. இந்த இருக்க கோயம்புத்தூர் டு மதுரைக்கு போட்டு வர்றதுக்கு 1.5 மாதம். இது ஒரு 30, இது ஒரு 15, 45 நாளா? ஒரு பொருள் வரக்கு 45 நாளா? 45 நாள்லாம் அந்த பொருளே வராதுங்க கையில். லாரி செட்டில் போட்டாலும் 1 வாரம் தாங்க கணக்கு. மறுவாரம் போய் கேட்கும்போது இல்லைன்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான், அந்த லட்சணத்தில் இருக்குது ஆன்லைன் மார்க்கெட்டிங். இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட் எல்லாமே அப்படி தான். நீங்கள் இதோட எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, சரி பொருள் தான் போட்டால் வர மாட்டேது, புக்கு போட்டாலாவது வருமானு சொல்லிட்டு புக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. பயாலஜி புக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பயாலஜி புக்குக்கு என்ன மாதிரி ரிப்ளை வருது தெரியுமா? இந்த வந்துருச்சு, கிளம்பிட்டாங்க, ஹப்புலேருந்து கிளம்பிட்டாங்க, ட்ரெயினில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு, இந்த சரக்கு வந்துருச்சு, நாளைக்கு காலையில் உங்கள் கைக்கு வந்துடும். சாரி சார், நாளைக்கு காலையில் எங்களால் வர முடியாது, நாளைக்கு சாயங்காலம் வந்துடலாமா? அது மெசேஜ் அவங்க கொடுக்குறது வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின் தான். முடியாது, அவ்வளோதான். இந்த 2 ஆப்ஷன் தான். சார் நாளைக்கு சாயங்காலம் வந்துடலாமா? ஓகே, நாளைக்கு சாயங்காலம் வாங்க. இல்லை சார், நாளைக்கு வர முடியல, டைம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் மொதல் ஆர்டர் உங்ககிட்ட தான் நாங்கள் கொடுத்துருவோம். சரி, மொதல் ஆர்டர் கொடுக்குறீங்களா? பார்ப்போம். வரல, சாயங்காலம். இல்லை சார், 2 நாள் 3 நாள் இப்படிமா போகுது. கடைசியில் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இந்த ஆர்டர் உங்களுக்கு வராது, நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க. எங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியாமல் தான் அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்ருக்காமா? அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீலு, மீஷோ, ஈபே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களை நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடும். இப்போ என் பொருள் வந்து அவன் கையில் தான் இருக்குது. இப்போ அந்த பொருளுக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன். அந்த பர்சன் பேரை நான் சொல்கிறேன். அந்த பர்சன் பேர் ஈஸ்வர். சரிங்களா? அவர் வந்து எங்கே இருக்கார்? ஹைதராபாத்தில் இருக்கார். அந்த பர்சன் தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே நம்பி நானும் உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஃப்ரீயாக பண்ணுறாருன்னா ஃப்ரீயாக தான் பண்ணார். ஆனால் லிஸ்டிங் பண்ணலை. அவங்க லிஸ்டிங் பண்ணுற இடத்துல செக் வச்சுருக்காங்க. 28 ப்ராடக்ட் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 1.5 மாதம் ஆகுது. இன்னும் வரைக்கும் எனக்கு லிஸ்டிங்லேருந்து தாண்டவே இல்லை. டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்னா, யுவர் ப்ராடக்ட் ஹேஸ் நாட் பீன் லிஸ்டட்னு வரும். அவருக்கு நான் மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேட்டால், என் சைட்டில் நான் கிளியர் பண்ணிட்டேன், இன்னும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் வந்தக்கப்புறம் தான், கன்ஃபர்மேஷன் பண்ணக்கப்புறம் தான் உங்கள் பேங்க் ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷன் ஆக தான் உங்களுக்கு பணமே வரும். அது என்னைக்கு வர்றது? இப்போயே 1.5 மாதம் ஆச்சு. இன்னும் 1.5 வருஷம் ஆனாலும் இது இவங்க பண்ண மாட்டாங்க. சத்தியமாக அதை பண்ணவே மாட்டாங்க. அது நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தான் லீவில் இருக்காங்க. 24 மணி லீவில் தானே இருப்பாங்க. எப்போ கேட்டால் லீவு. என்னைக்கு தான் வேலைக்கு போவோன்னு தெரியாது. ஆனால் மாத சம்பளம் மட்டும் 70,000 80,000 வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தான் கட் பண்ணணும். படிப்படியாக கட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு உங்கள் வீட்டு முக்கில் சின்ன கடையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடையை நம்பி கூட கேளுங்க. அவர்கிட்ட கூட நீங்கள் கேளுங்க, அண்ணே எனக்கு வந்து இந்த எண்ணெய் வேணும்னே, இந்த பருப்பு வேணும்னே, இந்த மாதிரி எனக்கு சின்ன பொருளை எனக்கு தேவைப்படும், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கி கொடுங்கண்ணே, இப்படிமா கேட்டு பாருங்கள். அவங்க உங்களை நம்பி வாங்கி வைப்பாங்க. வியாபாரமும் நடக்கும், நல்லபடியாகவும் நடக்கும். நீங்கள் ஆன்லைனை நம்பி போனீங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் போகும். சரிங்களா? கடைசியில் ஆன்லைன் மார்க்கெட் எப்படி போகும்னா, நான் சொன்ன மாதிரி தான், 40 ரூபா பொருளை 660 ரூபாய்க்கு அவன் விற்கிறான். இந்த பொருள் வந்து 40 ரூபா. இதை வந்து 660 ரூபாய்க்கு விற்றான்னா என்ன தான் கிடைக்கும் அவனுக்கு? யாருக்கு கிடைக்கும் கேட்குறீங்க? விற்கிற எனக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கூடின விலைக்கு தான் கிடைக்கும். நடுவில் இருக்கான் பார்த்தீங்களா அவன், யார்? அமேசான். அவனுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் 40 ரூபா பொருள் 660 ரூபாய்க்கு விற்றா 620 ரூபா லாபம் அவனுக்கு. எத்தனை மடங்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அத்தனை மடங்கு லாபத்தை தூக்கி உங்கள் காசு தான் நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாரு விற்கிறவன் பாரு இந்த ரேட்டுக்கு விற்றுருக்கேன் பாரு. சத்தியமாக கிடையாது. எந்த ஒரு பொருள், எந்த ஒரு கம்பெனிக்காரன் செல்லர் இருக்கான் பார்த்தீங்களா, செல்லர் இந்த ரேட்டுக்கு யாரும் விற்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கவங்கள வந்து வெளியே நீங்கள் ஹோல்சேலில் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ரூபா பொருள் அவங்கக்கிட்ட ஒரு 8 ரூபாய்க்கு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோல்சேல்காரங்க ஒரு 8 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா லாபம் வச்சு 1 ரூபா உங்களுக்கு விட்டுருவாங்க. 8 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சில பேர் 10 ரூபாய்க்கு விற்பாங்க, 2 ரூபா லாபத்துக்கு விற்பாங்க. 8 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறது அமேசான் வேலை. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதனால என்ன ஆக போகுதுன்னா, நான் இதனால அப்புறம் நான் திருப்பி ரமணா படத்தை தான் சொல்லணும். நான் ரமணா படத்தை சொல்லணும், அப்புறம் அன்னியன் படத்தை சொல்லணும். 50 காசு 5 தடவை வாங்கினா 10 தடவை வாங்கினா இந்த மாதிரி தான் நான் வசனம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராடக்டை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள்.
கூடுமான வரைக்கும் நீங்கள் தேடி பாருங்கள், தேடி வாங்கி பாருங்களேன். அந்த பொருளோட அருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நேற்று இன்னொரு ஆடு ஒன்று பார்த்தேன் நான். என்ன ஆடு பார்த்தேன்னா, வீட்டுக்கு வந்து கிச்சன் ஸ்டாண்ட் ஒருத்தவங்க வாங்குறாங்க. அந்த கிச்சன் ஸ்டாண்ட் வந்து கிடைக்காத பொருள். அது அமேசானில் தான் அவங்க எடுத்திருக்காங்க அந்த பொருளை. கிச்சன் ஸ்டாண்டு 700 வாங்குறேன்றாங்க. 200 இங்கே கடையில் விற்கிறாங்க. நிறைய கடையில் போய் பாருங்கள், 200 விற்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மாடுலேஷனில் வேணுமோ அந்த மாடுலேஷனில் அவங்க ரெடி பண்ணி தரக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்போ கேட்டாலும் ஆன்லைன். அந்த ஆன்லைனில் என்ன தான் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியலை. ஆன்லைனில் போகிறீங்க, ஏமாறுறீங்க, திருப்பி ரிப்பீட். ஆன்லைனில் போகிறீங்க, ஏமாறுறீங்க, திருப்பி ரிப்பீட். என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ தயவு செஞ்சு ஆன்லைனில் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உருப்பட மாட்டீங்க. நன்றி, வணக்கம்.